நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நடந்ததே மனசுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க. உங்களை உங்க வீட்டுல ஏத்துக்கலன்னா என்ன, எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க கூட்டி போய்க்கிறோம். இப்படியே வந்துருங்க எங்க கூட. இல்லப்பா வேண்டாம், அங்கெல்லாம் வேண்டாப்பா. நான் ராஜேஷ் வீட்டுக்கு தான்ப்பா போகணும். அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். மருமகளா அவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எனக்கு வேணும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நான் வரலப்பா. நாங்க ஒரு வீடு எடுத்து தனியா தான்ப்பா தங்கி இருக்கோம். அங்கேயே நாங்க 2 பேரும் இருந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லப்பா, நல்லாதான்ப்பா இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் ஏத்துக்கலன்ற மட்டும்தான் என் மனசுக்குள்ள வலியா இருந்துச்சு. இனி அந்த வலி எனக்கு இருக்காதுப்பா. நான் நிம்மதியா இருப்பேன். அப்பா சொல்றதை கேளுமா மாப்பிள்ள, நீங்களும் கேளுங்க. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சு இருந்தது போதும். இதுக்கு மேல வேண்டாம். நம்ம வீட்ல வந்து இருங்க. அவங்க வீட்ல கோவம்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே ஏத்துக்கிடுவாங்கம்மா. வேணாமா, அம்மா கூட வந்து இருந்துருங்க. இல்ல அத்தை, பிரீத்தி சொல்றதுதான் சரி. நான் கூட முட்டாள்தனமா யோசிச்சேன். ஆனா அவ சொல்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணும். உங்களோட கோபம் தணிஞ்ச மாதிரி கண்டிப்பா அவங்களோட கோபமும் தனியும். நாங்க கண்டிப்பா காத்திருப்போம். சரி மாப்பிள்ள, உங்க விருப்பம் என்னமோ அது போல இருந்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. என் மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என் கையால அவளுக்கு சமைச்சு போட்டு நான் ஊட்டி விடணும்னு ஆசையா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வருவீங்களா? அம்மா, உன் கையால சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. நான் வரேன். என்னை கூட்டிட்டு போய் ஊட்டி விடுவியா? என் செல்ல மகளே, அம்மா ஊட்டி விடுறேன்டி. வா மாப்பிள்ள, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். Nothing to you are my life, your happiness, my happiness. பழைய சரக்கு உனக்கு. ஏய், அவன் ஏன் மையன்? அவனுக்கு நான் என்ன வேணா செஞ்சு கொடுப்பேன். உனக்கு என்ன? போய் உன் வேலையை பாருடி, போடி. சித்தி, நான் ஆசையா இருக்குண்டே அப்பா கிட்ட பிரியாணி கேட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா பரவாயில்ல சித்தி, அந்த பழைய சோறவே கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி. பழைய சோறு தான் திங்கினா என்னம்மா நீ பரிதாபப்பட்டு பேசுறாப்ல. உனக்கு நான் பிரியாணி செஞ்சு தர மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கீல. அதெல்லாம் முடியாது. அப்பனுக்கு இதேதான், புள்ளைக்கு இதேதான். தின்னுங்க 2 பேரும். உன்னைய தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டடி. என் புள்ளைக்கு அம்மா இல்ல, அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறவே நினைச்சு உன்னை கல்யாணம் பண்ண பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டி. அப்பா, என்னால சண்டையெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியாணியா இருந்தானே பழைய சோறா இருந்தானே, 2மே நல்ல விஷயம் தான்ப்பா. என்ன, பிரியாணிக்கு பிரியாணின்னு பேர் வைப்போம், பழைய சோறுக்கு ஐஸ் பிரியாணின்னு பேர் வைக்க போறோம். இதுல என்ன இருக்கு? என்ன சித்தி நான் சொல்றது? ஆமா, இந்த கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சிடல. ஆள பாரு, புள்ளையும் மூஞ்சியும். என் மூஞ்சி எப்போதுமே அழகாலாம் இருக்காது சித்தி, எப்பயுமே இதே மாதிரிதான் இருக்கும். நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க மூஞ்சி தான் கிழிஞ்சு போன டயர் மாதிரி இருக்கு. ஏய், என்ன வாய் ஓர பேசிட்டு இருக்க? அப்படியே உங்க அப்பன மாதிரில பேசிட்டு இருக்க. உனக்கு பழைய சோறு கிடையாதுடா. வாங்கடா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே. எங்களை போவேன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. உருண்டை ஆனா நமக்கு டே தம்பி பையா, நீ வந்திருக்கியா? வாங்கடா உட்காருங்க. இல்லடா உருண்டை, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அதான் காலேஜ் ஒரு வாரம் லீவ் விட்டுட்டாங்கல்ல, சரி கிரிக்கெட் விளையாட போலான்னு உன்னை கூப்பிட வந்தேன். ஆமாடா, உங்களுக்குலாம் காலேஜ் லீவ் விட்டுட்டா கிரிக்கெட் விளையாடவும் ஊர் சுத்தவும் அதுக்குதான் நீங்களாம் வீட்ல இருந்து பெத்தவங்களை பார்க்கணும். அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன சித்தி, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் பொறுத்துக்கிடுவேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதுவுமே பேசக்கூடாது. இப்பயே நான் சொல்லிட்டேன். ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இப்பயே சொல்லிட்டேன். அப்பா சொல்லி வச்சிருவோம் பொண்டாட்டிக்கிட்ட. அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏய் அண்ணா, உனக்கு இந்த சீரியஸா பேசுறதுலாம் செட் ஆகாதுடா. தயவு செஞ்சு காமெடி பண்ணு, சரியா? டேய், கொஞ்சமாவது சீரியஸா நடிக்க விடுங்கடா. என்னடா நீங்க இப்படி உள்ள பூந்து கலாச்சிட்டு இருக்கீங்க? சரிங்க உருண்டை சார், நீங்க சீரியஸா கூட நடிங்க, உங்களை யாரும் எதுவும் சொல்லல. நீங்க வரீங்களா? நம்ம போய் கிரிக்கெட் விளையாடலாம். என்ன சித்தி, வான்கோழி பிரியாணியா? வரட்டா? ஏய், தேவலாம ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவளை பாத்துக்க. அவனை கூட்டிட்டு போங்கடா ஃபர்ஸ்ட். மூஞ்சிய பார்த்தா எரிச்சலா வருது. உங்க மூஞ்சிய பார்த்தா கூட தான் கடையில ஓடி போய் நல்லா ஒரு 1/2 கிலோ மிளகாவை வாங்கி மிக்சியில நல்லா அரைச்சு அதை எடுத்து உங்க மூஞ்சில நல்லா தடவி மேக்கப் பண்ணணும் ஆசையாத்தே இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், என்னடா ரொம்ப தான் வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வர பழனி முத்து, எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போயிரு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, உனக்கே இந்த வீட்ல இடம் இல்லாம பண்ணி. என் மகனுக்கு இடலன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன்னையெல்லாம் அப்படியே போடி விட்டு இருந்திருக்கணும். ஏதோ பாவம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்த மாதிரி என்ன என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். அப்பா, தேவையில்லாம சண்டையெல்லாம் போடாதீங்கப்பா எனக்காக. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. சித்தி, அந்த பழைய சோற உங்க மூஞ்சில கொட்டிக்கிறீங்களா? ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் சூடா கொஞ்சம் கேவலமா இருக்கா. அதனால இந்த பழைய சோறு எல்லாம் குளு குளுன்னு மூஞ்சில ஊத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஊத்திக்கங்க. நான் வரட்டும். இப்படி இந்த சிப்ஸிங்கனுக்குள்ள
போயிடும், அதனால நாங்களே எடுத்துட்டு போய்க்கிறோம். என்ன சித்தி வரட்டா? என்னடா உருண்டை உன் சித்தி திருந்தவே திருந்தாத. இன்னைக்கு நேத்தாவாடா நடந்துகிட்டு இருக்கு காலம் கூட நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அதை விட்டு தள்ளு. அது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல வரக்கூடாது தான் நான் காலேஜில் சந்தோஷமா இருக்கேன். ஓகேவா, நம்ம அதை பத்தி பேசலாம் விடு. பேசாம இன்னைக்கு ப்ரோக்ராமிங் போயிடுச்சு சார், வீட்டுக்கு போயிடலாமா? ஏண்டா நேத்தே காலேஜ்லயே வச்சு செய்யற, இப்போ அவர் வீட்டுக்கும் போய் வச்சு செய்யணுமா? ஏண்டா டே விட்றா, ஒரு வாரம் அவர் நிம்மதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம்டா அவரை. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஆளு மண்டையும் பாரு, உனக்கு வடிவேலு பிஜிஎம் வேற. ஐயோ அண்ணா, நிஜமா என் மனசு தாங்க மாட்டேங்குதுடா. பேசாம உன் சித்திய கொன்னுருவாமா? என்ன கொலைகேஸ்ல கொடுத்து விட்டுருவேன். வா போ. டேய் மச்சான், கிரிக்கெட்ல விளையாட வேணாம்டா. வாடா ப்ராமினிங் வச்சு வீட்டுக்கு போலாம். போர் அடி. சரி, இன்னைக்கு ஏதோ சம்பவம் பண்ணணும்னு காத்திருக்க. சரி சரி வாங்க போலாம். நீ வாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன எபிசோடில் கேட்டிருந்தோம் யார் யாருக்கா புக்ஸ் மேல் பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ஒரு பழக்கம், அதனால தான் நான் கேட்டேன். எப்போ புக்கு வந்தாலும் சரி அந்த புக்கை எடுத்து மோந்து பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோன்னு கேளுங்க. நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உருண்டை வீட்டுக்குள்ள நடந்துச்சு, அதை தான் பற்றி பேச போகிறேன். இந்த உலகத்திலேயே மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன, அதை வந்து நம்ம உருண்டை சர்வ சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கான். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். என்ன, அவனை பற்றி சொல்கிறேன். டூர் எபிசோட்லேயே சொல்லியிருப்பான் அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி. அம்மா இல்லை தான், அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் அந்த ஊரில் நின்றுட்டு இருந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க தான் அவனோட சித்தி. அந்த சித்தி இப்படித்தான் அவனை கொடுமைப்படுத்துவாங்க. அம்மா இல்லாத அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட குழந்தைங்களுக்குலாம் தெரியும் சித்தி கொடுமைனா என்னன்னு. ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் ஒரு சில கெட்டவங்களும் இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையுமே நான் நல்லவங்க கெட்டவங்க நான் சொல்லலை, பொதுவாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க ரொம்ப அளவுக்கு மீறி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு கிடையாது. அவங்க வெளி தோற்ற வேணா அவங்க சிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குமே தவிர அவங்க மனசுக்குள்ளே இதோ இப்போ பார்த்தீங்களே இந்த மாதிரி தான் ஒரு அழுக்கு உள்ளே இருக்கும். அதை யாரும் வெளியே சொல்லிக்கிறதே இல்லைங்க. இதுதாங்க வாழ்க்கை. உருண்டை நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்சு பார்க்குறான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற சோகம் பார்த்தீங்களா? இதுதாங்க வாழ்க்கை. என்ன, எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்கள நம்ம காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்துட்டு, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்த போகிறோம், அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்துருக்கணும், அது வந்து நம்ம கொஞ்சம் காயப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சும்மா சர்வ சாதாரணமான கேரக்டராக இருந்தால் அவங்க அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே வந்து அவங்க மனசளவில் பலவீனமாக இருந்தாங்கன்னா சும்மா வெளி தோற்றத்துக்கு சிரிப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே படுற வேதனை என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும், அதில் சில நல்ல விஷயங்களாகவும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களாகவும் இருக்கும். ஆனால் நம்மளோட பார்வை எப்போதுமே நேர்காணலாக தான் இருக்கணும். என்ன, இந்த சைடு போனால் நல்ல விஷயம், அந்த சைடு போனால் கெட்ட விஷயம். அதனால் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா நமக்கு எப்போதுமே சந்தோஷம் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கை நிஜமாக போர் அடிக்கும். கொஞ்சமாவது வாழ்க்கையில் சோகம் இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே சில சந்தர்ப்பனால தான் நடக்குது. என்ன, இங்கே யாருக்கும் யாருனாலையும் பிரச்சனை வர்றது கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே காரணத்தோட தாங்க நடக்கும். காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் கூட இந்த உலகத்தில் நடக்காது. மனுஷன் வர்றதும் சரி, மனுஷன் போகிறதும் சரி, அது கூட காரணம் தான். எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்படுறோம், வாழ்க்கையை வாழ்கிறோம், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு காரணம் தான். அதனால் இருக்க போகிற இந்த கொஞ்ச நாளில் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணுங்க. ஏங்க, நான் இதை வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். என்னடா ஒரே காமெடி பீஸா பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டெரர் பீஸா பேசுறாங்க அப்படின்னு கூட நினைச்சுப்பீங்க. பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு, விட்டு தள்ளு. வாழ்க்கையில ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, ஓகேவா, ஒன்று மட்டும் எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதுவும் கடந்து போகும். இதை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்லோகனாக வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்மளை மாதிரி லைஃப்பை யாருனாலும் வாழ முடியாது. இதுதான் உண்மை, 100% சொல்லுவேன். எப்போதுமே மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க, எதுவும் கடந்து போகும். எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மனதைரியம் இருந்துட்டா போதுங்க. நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். ஸோ எதுவும் கடந்து போகும். நான் பேசியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பேர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓமக்குச்சினே கூப்பிட்டு இருக்காங்க. என்னோட பேர் வந்து சங்கர், ஓகேவா? சங்கர் தான் என்னோட பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் பேரை மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஓகேவா? அப்புறம் காலேஜ் ஸ்டோரிலாம் முடியாது, ஓகேவா? காலேஜ் ஸ்டோரி இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். அன்னைக்கு அந்த அக்கா எப்படி எதனால் அதை சொன்னாங்கன்னா,
3 ஸ்டோரி போடுறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மதர் ஸ்லாங் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம 3 ஸ்டோரி போட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ பாப்புக்குட்டியில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறோம். அதனால் வந்து 3 ஸ்டோரிக்கு கண்டென்ட் திங்க் பண்ண முடியலன்னு அந்த அக்கானால முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்களாம் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா காலேஜ் ஸ்டோரி முடிக்கவே வேணாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு 100வது எபிசோடில் மேரேஜ் நடக்கும். சொல்லியிருப்போம் போஸ்ட்லேயே 2 கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி. 2 கல்யாணம் தான் நடக்க போகுது. அது வந்து ஒன்று வந்து இவங்களோட கல்யாணம், கலையோட அண்ணனுக்கும் இவங்களோட சூர்யாவோட தங்கச்சிக்கே கல்யாணம் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இன்னொரு கல்யாணம் யாருங்கிறது சஸ்பென்ஸ். ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். 100வது எபிசோடில் இது வரைக்கும் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் என்ன தீர்வாக இருக்க போகுதுங்கிறத அன்னைக்கு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் மறக்காமல் 100வது எபிசோடு பாருங்கள். ஓகேவா? இப்போ இடையில பேசி உங்களை அறுவை போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து எபிசோடு போய்கிட்டே இருக்கும், பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. கமெண்ட் படிக்க தான் செய்வோம், கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, எல்லாம் சரியாகும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அத்தை மாமாவும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் போயிட்டு நாளைக்கு காலையில வரேன். என் தங்கச்சி வீட்டில் தனியா இருப்பா, அதனால உங்களை சாப்பிட்டுட்டு போக சொல்றாரு. இல்ல மாமா, சாப்பாடுலாம் வேணாம். என் தங்கச்சி வீட்டில் தனியா இருப்பா, எனக்காக என்ன சாப்பிடாம கூட இருப்பா. நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில வந்துடுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க குறிச்ச நேரத்தில் குறிச்ச நாளில் கண்டிப்பா எனக்கு கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கும். இது யார் என்ன குழப்பம் பண்ணாலும் சரி, எதுவும் நடக்காது. புரியுதா? நான் போயிட்டு வரேன் மாமா. அத்தை, போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வரேன், கவலைப்படாத, நான் இருக்கேன். ஓகேவா? அம்மா வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். பாலா, ஏமா? பார்த்து போயிட்டு வாங்க. உங்களை வழி அனுப்பி வைக்க தான் வந்தேன். அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாலா. நம்ம மேரேஜ் நல்லபடியா நடந்துருமா? எந்த பிரச்சனையும் வந்துராதே. ஏ லூசு, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நினைச்சு புலம்பிட்டு இருக்க? நம்ம மேரேஜ்ல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அப்படி இல்ல பாலா, என் அப்பாக்கு இப்படி ஆனது ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. நம்ம கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே. எங்க அப்பா சம்மந்தமே இல்லாம எங்க அண்ணனை போட்டு அடிச்சாரு. எதுக்கு அடிச்சாருன்னே தெரியல. ரத்தம் வர அளவுக்கு அடிச்சாரு. அவர் அப்படி அடிச்சு நான் பார்த்ததே இல்ல பாலா. அப்படிலாம் அவர் அடிக்கவே மாட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு என்னமோ எக்ஸாம்ல அரியர் வச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா அவன் எல்லா எக்ஸாமே அரியர் தான் வச்சிருக்கான். அவன் 4 வருஷம் அட்டெம்ப்ட் எழுதணும். அதனால தான் அவன் இன்ன வரைக்கும் காலேஜே முடிக்காம இருக்கான். அவனுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் காலேஜ். அன்னையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துச்சு பாலா. என்னன்னே தெரியல. நம்ம கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொரு பிரச்சனையா வருது. எனக்கு பயமா இருக்கு பாலா. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. நல்லபடியா நம்ம கல்யாணம் ஆயிரும்ல. நீங்க எனக்கு கிடைச்சிருவீங்கல்ல பாலா? நீங்க இல்லனா கண்ணகி ஒண்ணுமே இல்ல பாலா. ஐ லவ் யூ பாலா. லூசு மாதிரி பேசாத கண்ணகி. நீ அழுகிறது எனக்கே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அபசகுணம் அது இதெல்லாம் என்ன நீ நம்பிட்டு இருக்க? எந்த காலத்துல இருக்க நீ? சோ கடவுளே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? இப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா ஜாதகம் கூட பார்க்காம இருக்கும். புரியுதா? ஜாதகம் பார்த்தா தேவையில்லாம மனக்குழப்பம் வரும். ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்றோம். ஓகேவா? கவலைப்படாம அமைதியாரு. எல்லாமே நல்லதாவே நடக்குன்னு நம்புவோம். பாலா, நானே வேணான்னு சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல. என் அப்பாக்கு அப்புறம் ஒருத்தர மனசளவுல நேசிச்சனா அது நீங்க மட்டும்தான். நீங்க இல்லடா, நான் இல்ல பாலா. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல. எனக்கு சத்தியம் பண்ணுங்க பாலா. இன்னும் நீங்க என் கழுத்துல தாலி கூட கட்டல. ஆனா உங்க கூட உங்க பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் கற்பனையில. அது எனக்கு நிஜத்துல வேணும் பாலா. என்னை விட்டு போக மாட்டீங்க. லூசு, உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். நீ எனக்கானபடி. எப்படி உன்னை விட்டு நான் போவேன் நீ நினைச்ச? என்னால முடியவே முடியாது. உன்னை விட்டு நான் போனேன்னா உன்னை பிரிஞ்சு நான் இறந்து போறதா மட்டும்தான் இருக்கும். என்னது இறந்துருவீங்களா? அடிச்சிருவேன் பாலா. உண்மைதான் கண்ணகி. என் தங்கச்சிக்கு அப்புறம் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன்னா அது நீ மட்டும் தாண்டி. உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி பேசாத. கண்டிப்பா உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. புரியுதா? ஐ லவ் யூ பாலா. உன்னை விட சொந்தம் எது, அன்பை விட சொர்க்கம் எது, உன்னை விட்டு நெஞ்சம் எது, எங்கும் வாழப்போகின்றது. உன்னை தொட்டு வாழும் இமை என்றும் தனியாகாதம்மா. உன்னை அன்றி என் ஜீவன் தான் எங்கே நீ வாழாதம்மா.
நேரம் ஏது ஏது ஒன்றான பின்னாலும் கண்மூட நேரங்கள் ஏது ஏது இது வானம் என வாழும்